சற்று யோசித்து பாருங்கள். உணவு என்பது பேர் அருள்தான் என்பதை இது போன்ற செய்திகள் நமக்கு சான்றளிக்கிறது. இறைவனுக்காக, இஸ்லாத்திற்காக யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் சோதித்து பார்ப்பான். நம்மை அல்லாஹ் உணவு என்பதின் மூலமாக சோதித்தால் நாம் தாங்க மாட்டோம். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இன்ன அஃதல இபாதில்லாஹி யௌமல் கியாமா, மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்திலே மிக கண்ணியத்திற்குரிய அடியார் யார் தெரியுமா? அல்லாஹ் ஹம்மாதூன். சிரமமான நேரத்திலும் இன்பமான நேரத்திலும் இறைவா உன்னை புகழ்கிறேன், உனக்கே எல்லா புகழும் என்று யார் புகழ்கிறாரோ, இறைவனின் சோதனைகளை சகித்துக் கொள்கிறாரோ அவர்தான் மறுமையில் சிறந்த அடியார் என்றார்கள். தயவு கூர்ந்து இன்பத்திலே மூழ்கி உணவை அதிகப்படியாய் உண்கிற நாம் இறை நினைவை மறந்து விடாதீர்கள். உணவிற்காக, அந்த பேரருளுக்காக ஏங்குகிற மக்களை பாடமாய், படிப்பினையாய் பெற்று வாழ்க்கையில் மாறுவதற்கும், திருந்துவதற்கும், நன்றி செலுத்துவதற்கும் முயற்சிப்போம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.